நார்ல போட்டாச்சு பாத்தீங்களா? பக்கத்துல போட்டு வர அழகு மட்டும் பாருங்க. அப்படியே கோர்வை எப்படி வருது பாருங்க மக்களே. வேற லோன்ல இருக்கு. நம்ம ஊர் போட்டு தான் தூத்துக்குடி போட்டு. அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் போட்டு 2 ஓட்டு பாம்பன் போட்டு ஓட்டு போயிட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே வந்து பாருங்க தூத்துக்குடி போட்டு எப்படி வருது பாருங்க. அப்படியே அந்த போட்டு உடைக்கிற அளவுக்கு அப்படியே வேகத்தை பாருங்க எவ்வளவு வேகமா வருது. முறுக்கு தந்துட்டு பேசுங்க. அது ஏழு தோத்து போமாப்ல. வா நம்ம மிராக்கல் சாதனப்பா. ஒரு அட்டி ஒரு ஓட்டு ஒரு அட்டி கிலோ வருதுங்களா? பயத்துல போக மாட்டாங்களா? நிறைய கடவுள் தட்டி போட்டு கொடுப்போம்ல. இந்த பேர்ல வாங்கியே கட்டால போட்டு நாம வந்து தூத்துக்குடி போட்டு மக்களே. சும்மா குறைச்சுதான் இருக்கு. வாருங்க மக்களே. அப்படி வரிசையாடுறா பா பயங்கரம். அப்படியே ட்ரெயின் மேல மாதிரி பாரு மக்களே. எந்த போட்டு அந்த போட்டு இந்த பாரு அந்த போட்டு அழகா இருப்பா. இதான் கட்டிங் பாடி. பாருங்க மக்களே போட்டு ஓடுற போது எப்படி அலை எவ்வளவு வருது பாருங்க. யாரு அலைய பாருங்க மக்களே. பயங்கரம். மார்சா பாரு வாங்க. காப்பி குடிக்கலாம் எவ்வளவு அழகா போய் பாருங்க. ஏன்னா அந்த நீர் ஓட்டத்துக்கு ஓட்டு நிக்க கூடாதுன்னா ஒரு ஓட்டு போறோமோ ஒரு ஓட்டு போயிட்டே இருக்க வரிசையா. ட்ரெயின் பால் எப்படி போமா அதே மாதிரி கோர்வையா போது பாருங்க மக்களே. இந்த போட்டு போய் மார்சா பாருங்க எப்படி வருது. கொடூரமா வருது பாருங்க. நம்ம வல்லமே கப்பல் மாதிரியா இருக்கு. அந்த கப்பலே எப்படி கழிக்க பாருங்க மக்களே. பாருங்க அமற்ற பாருங்க. கடலே பொழந்துக்கிட்டு ஈர்சா கட்டினா போகுதுயா. அதுல எவ்வளவு அழகா போதுங்க. ஒரே மாதிரியா அது நீர் ஓட்டத்துக்கு போட்டு நிக்க கூடாதுன்னு ஒரு போட்டு போற மாதிரி ஒரு போட்டு அப்படியே வரிசையா போவேன். அப்பதான் அது நீர் ஓட்டத்துக்கு போட்டு பின்னால போற போட்டு ஒரு வாட்டி கம்மியாச்சு போவாங்க. ஆமா அது வந்து ரொம்ப டேரான அப்படி போவாங்க மக்களே. ஒரு ஓட்டு முற்ற அளவுக்கு ஒரு ஓட்டு அணிய ஒரு ஓட்டு அட்டியில நிக்க அந்த அளவு நெருக்கமா போகுது ஓட்டு. நம்ம ஊர் போட்டு பாம்பு போட்டு தான் பக்கத்துல 7 ஓட்டு போது வருங்க லோன்ல. அதாவது 2 ஓட்டு மொத்தமா 7 ஓட்டு போது பார்த்தீங்களா? அவங்க வந்து மடி வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 2 ஓட்டு சேர்ந்து ஒரு ஓட்டை ஒரு மடி இழுத்து போறாங்க மக்களே. இங்க பாருங்க. சரி நம்ம காப்பி குடிக்க போமா? என்னாச்சு? இன்னைக்கு ஒரு ஜாவ அவனுக்கு நான் கண்டிப்பா விடுவேன். இவன் பொண்டாட்டிக்கு காலகாலமா சோறாக்கி இவன் தான் சோறாக்கி கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரே ஒரு நேரம் காப்பி கூட இறங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி கொடுக்குறோம் வரம்டா. வரந்தான் அப்ப என்ன வரம் சொல்ற உனக்கு சாவம் சொல்ற. ஒரே ஒரு நேரம் காப்பி போட தானே இறக்குறேன். கடைசியில சமையல இல்லையவே ஆக்கி வச்சுட்டேன். மொத்தத்துல எப்பவும் அப்படித்தானே. முத யார் வேலை தொடங்குறாலும் அவங்க தான் இப்பெல்லாம் வேலை வாங்கணும். நாளைக்கு அவன் தொடங்கிட்டு எப்பவுமே இறங்க முடியாது. அது என்ன பொண்டாட்டி எடுத்து பேசுற நீ? என்னடே பொண்டாட்டி ஆடி இருக்க உனக்கு. நீ பொண்டாட்டி எடுத்து பேசுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? டேய் முறுக்க நான் அவனை கொடுத்த ஒரு நாளைக்கு இந்த தூத்துக்குடி போட்டுக்கு வந்து பாத்தீங்களா மக்களே 2000 லிட்டர் டீசல் செலவு வச்சு கடலுக்கு வராங்க. அவங்க படுற கஷ்டங்கள்லாம் அளவு கணக்காது. அந்த அளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். 2000 லிட்டர் செலவு எடுத்துட்டு போய் 1,50,000 ரூபா 1,4 லட்ச ரூபா ஒரு கடலுக்கு செலவு மட்டும் வரும். அது போக மிச்சத்துக்கு தான் வருமானம் பார்க்க முடியும். ஒரு கடலுக்கு 2 லட்ச ரூபா செலவு மட்டும் வரும். டீசல் செலவு பேட்டா செலவு எல்லாமே. அது போக அவங்க அதுக்கு மேல உள்ளதான் லாபம் பார்க்க முடியும். இதுக்கடையில் அவங்க மட்டும் ஒரு பகல்ல மட்டும் தொழில் தான். இப்போ போறாங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் ரன்னிங் ஓட்டு கொடுத்துருவாங்க. அதனால கடல்ல வந்து அதி வேகமா ஸ்பீடான இருக்குன்னு சொல்றது இப்ப போன போட்டுக்கிறாங்க. நாமக்கல மீனை விரட்டி தவத்தி
தேடி தேடி மீன் கிடக்கிற இடத்துக்கு தேடி தேடி போய் மீன் பிடிக்கிற ஒரே மீனவர்கள் தூத்துக்குடி மீனவர்கள், அந்த இழுவப்போட்டு மீனவர்கள் தான். மீன் எங்கே இருந்தாலும் அந்த மீனை நோக்கத்துக்கு எத்தனை டீசல் செலவழிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் அந்த மீனை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம மீன் பிடிப்பாங்க மக்கள். ஆமாம், இந்த மீனவர்களுக்காண்டி ஒரு அப்படி லைக் போட்டுவிடுங்க மக்களே. வெளியே போட்டு நம்ம களத்தை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு போட்டு இந்த இழுவ போட்டு போனது மெத்தடெல்லாம் சொல்லுங்க மக்களே. ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் தொழில். அதில் இந்த இப்போ ஓன போட்டுக்குள்ள இந்த ஸ்டைல் தொழில். ஆமாம், ஒரு கடலுக்கு வந்து ரொம்ப அமௌண்ட்டு செலவழிச்சு தான் கடலுக்கு வருவாங்க. ஆமாம், ஓகே, நன்றி, வணக்கம்.